வெல்கம் ஜெயஸ்ருதிலா ஃபேமிலி. இன்னைக்கு மார்கழி 4ஆம் நாள் மாணிக்க வாசகர் இயற்றிய திருவம்பாவையில் 4வது பாடல். உன்னி தீல நகையாய் இன்னும் புலந்தின்றோ வண்ண கிழி மொழியார் எல்லோரும் வந்தாரோ என்னே கொள்ளுள் சொல்லுகோ அவ்வளவும் கண்ணை காலத்தை போகாதே விண்ணோக்கொரு மருந்தே வேத விழு பொருளை கண்ணகினியனை பாடி கசிந்துள்ளம் உள்நேக்கு நின்றுருக யாமாட்டும் நீயே வந்து என்னே குறையில் துயிலோர் எம் பாவாய். ஒளி பொருந்திய முத்தினை போன்ற பற்களை உடையவளே, இன்னும் பொழுது விடியவில்லையா? அழகிய கிளி போல மொழி பேசும் நம் தோழியர் அனைவரும் வந்துவிட்டனரோ? எண்ணி பார்த்து உள்ளபடி சொல்லுகின்றோம், ஆனால் நேரமாகும். அதுவரையும் கண் புறங்கி காலத்தை வீணாக்காதே. தேவர்களுக்கு ஒப்பற்ற அமுதமானவனே, மறைகள் பேசும் மேலான பொருளை, கண்களுக்கு இனியவனை பாடி மனம் கசிந்து உள்ளம் உருகுகின்றோம். ஆதலால் நாங்கள் எண்ண இயலாதவர்களாக நீயே வந்து எண்ணிக்கொள். எண்ணிக்கை குறைந்தால் மீண்டும் போய் உறங்கு என்கிறாள். இவ்வாறு இந்த பாடல் அமைந்துள்ளது. நாம் அந்த சிவனை வணங்குவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.